ஹலோ ஆல், டேஸ்டியாக வீட்லேயே ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுவும் குக்கரில். கேஸ் ஸ்டவ்வில் யூஸ் பண்ணாத குக்கர் எடுத்துக்கோங்க. உள்ளே இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுட்டு கேஸ் கட் அண்ட் விசில் எதுவுமே ஆட் பண்ணாமல் லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஹேசல்நட் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துட்டு கூடவே பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 6 கியூப் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஈச் 10 கிராம்ஸ் வரும். ஸோ டோட்டலாக 60 கிராம் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். 100 கிராம் சாக்லேட்டுக்கு 60 கிராம் பட்டர் வந்து கரெக்டாக இருக்கும். டபுள் பாயிலிங் மெத்தடில் சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு சைட் பை சைடு ஒரு பவுலில் 2 முட்டை சேர்த்துட்டு 1 கப் ப்ரௌன் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாக்லேட்டில் நான் டார்க் சாக்லேட் ஆட் பண்ணாமல் ஸ்வீட் சாக்லேட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் ஒயிட் சுகர் இங்கே தேவைப்படாது. ப்ரௌன் சுகர் மட்டும் போட்டால் போதும். இதில் வெண்ணிலா எசன்ஸ், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் மைதா, 1/4 கப் வந்து கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விஸ்கை எடுத்துகிட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ஸ்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது ரெக்டாங்கிள் ஷேப் வரணுங்கிறதுக்காக நான் இந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். மேலே இந்த பேக்கிங் ஷீட்டை ஆட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை ஈவனாக ஆட் பண்ணிக்கலாம். லம்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் லைட்டாக டிஃபன் பாக்ஸை தட்டி கொடுத்திங்கன்னா அந்த லம்ஸ்லாம் போயிடும். ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க குக்கரில் உள்ளே சேர்த்துட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சாக்கோ சிப்ஸ் போட மறந்துட்டேன். அகைன் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் சாக்லேட்ஸ்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சாக்லேட் எது வேணால் ஆட் பண்ணலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மினிமம் 40 to 45 மினிட்ஸ், அதுவும் லோ ஃப்ளேமில் மட்டும்தான் பேக் பண்ணணும். அப்போ தான் வந்து அடியில் கரிஞ்சிடாமல் டேஸ்ட்டு சூப்பராக கிடைக்கும். நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா இந்த பேக்கிங் ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இஷ்டமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைட் எட்ஜஸ்லாம் கட் பண்ணி எடுத்ததுமே காலி பண்ணிட்டோம். பிளேட்டிங்காக ஹர்ஷீஸோட சாக்லேட் சிரப் மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், ப்ரௌனி ரெசிபி ரெடி. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனல் நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். Until then, bye from Shamla's Kitchen. Thanks for watching. Bye bye.